mana? Balana puluhan? Oh, kian. அராலித்துறை இருக்குது 3 கிலோமீட்டர் முன்னுக்கு தான் அந்த டென்சில் கோப்பை கொடுவ அவருக்கு ஊருக்கான பாதை கொஞ்சம் உதவாத பாதை தான் நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க. இவர் தான் டென்சில் கோப்பை கொடுவா. எதிரியாக இருந்தால் கூட திறமையானவர்களை மதிப்பளிக்கிறதுல எங்களுடைய தமிழர் தேசிய தலைவரை போல வேறு யாருமே இருக்க முடியாது. என்னுடைய தளத்தில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வரலாறு போய் சேரணும், அந்த எல்லாருக்கும் சேரணும், எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை பதிவு பண்ணுறேனே தவிர இதில் வேறொரு எந்த நோக்கமும் இல்லைன்றதை தெரியப்படுத்துகிறேன். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கன்னு சொல்லிட்டுனால் யாழ்ப்பாணத்தில் நிற்கணும். அதாவது யாழ்ப்பாணத்திலேருந்து பண்ணையிலேருந்து போகின்ற, அதாவது மண்டதீவு போகின்ற, அதாவது நயினாதீவு போகின்ற பிரதான பாதையில் நிற்கிறேன். வந்து இதிலேருந்து கிட்டத்தட்ட மண்டதீவு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டருக்குலாம் இருக்குது. 95ஆம் ஆண்டு இடப்பெயருக்கு முன்பாக வந்து இராணுவ தளபதி டென்சில் கோப்பை கொடுவா அவர்கள் விடுதலை புலிகளின் தாக்குதலில் வந்து இறந்திருந்தார். குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தின் ஸ்ரீலங்கா இராணுவ தளபதியாக இருந்தார். இவருக்கான தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது, அங்கே நடக்கின்ற விஷயங்கள் என்ன, அந்த அவருக்கான ஒரு நினைவு தூபியையும் ஒழிப்பிருக்கிறார்கள், நினைவு சின்னத்தையும் வச்சிருக்கிறார்கள். இங்கே எத்தனை பேர் இறந்தார்கள், என்னத்துக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, தலைவர் வந்து இந்த டென்சில் கோப்பை கொடுவா அவர்களை எப்படி மதித்திருந்த என்ற விடயங்களை தான் நான் பகிரப்போகிறேன். வேற உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற காணொலியை பாருங்கள். குறிப்பாக வந்து இது வரலாற்று ஒரு பதிவாக இருக்கிறது. அது அவருக்கான நினைவு சின்னத்தோடு அவர் வந்து அந்த தாக்குதல் இறந்த அந்த வாகனங்களும் இங்கே காட்சிப்படுத்தியிருப்பதாக தெரியப்படுகிறது. அங்கே போய் பார்ப்போம் அப்படியான விடயங்கள் இருக்கின்றதை முழுமையாக பகிரப்போகிறேன். பாருங்கள், காணொலிக்குள் போகலாம். பாருங்கள் மக்களை, இதான் வந்து இந்த பண்ண பாலம் பாருங்கள். அங்கேருந்து வந்திருக்கேன். இதில் பாருங்கள் கோபுரம் ஒன்று தெரியுது, அந்த அதில் தெரியுது பாருங்கள். அந்த கோபுரம் அதான் டெலிகாம், அதுலேருந்து அப்படியே வந்திருக்கேன் பாருங்கள். அப்படி இருக்குது, இந்த அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்த. இங்கே பாருங்கள், அதுங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடத்த. இதெல்லாம் அப்படி நேராக நான் போக போகிறேன். அங்கே போய் காட்டணும் உங்களை கிட்ட போய். ரைட், பாருங்கள் மக்களை, எப்படியா போவோம். போய் பார்ப்போம். நிறைய வாகனங்களும் போய்க்கொண்டிருக்கு, சத்தமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதுங்க எவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடத்து. இதில் தான் கிட்ட வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமைக்கு முதல் வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்கள், ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த ஒரு விளையாட்டு மைதானத்துக்கான அடிக்கலை நட்டிருந்தார். இங்கே தான் கிட்ட போய் பார்ப்போம். அதுவும் காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் உங்களை காட்டலாம், பார்ப்போம். எதிரியாக இருந்தால் கூட திறமையானவர்களை மதிப்பளிக்கிறதுல எங்களுடைய தமிழர் தேசிய தலைவரை போல வேறு யாருமே இருக்க முடியாது. மேஜர் ஜெனரல் டென்னிஸ் கோப்பை கொடுவா இந்த பேரை 90 கால பகுதியில் பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நடந்து முடிந்த இந்த 33 வருட போரில் தமிழர் சேனையை அழிக்கிறதுக்காக பல படைகள் வந்த இந்திய படைகள், உலக படைகளின் உதவிகள், இப்படி பல படை வந்தது. இருந்தாலும் இந்த படையாலேயே சிறந்த ஒரு வீரனா எங்களோட தமிழர் தேசிய அடையாளம் கண்ட ஒரே ஒரு ஆள் மேஜர் ஜெனரல் டென்னிஸ் கோப்பை கொடுவா. 1992 யாழ் நகரை கைப்பற்றதுக்கு ஆபரேஷன் அட்டாமலி என்ற ஒரு பேரை வச்சு அந்த தாக்குதலுக்காக தன்னுடைய சகாக்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு தீப பகுதியில் வந்து திரையிறங்கினவர்களாம் மேஜர் ஜெனரல் டென்னிஸ் கோப்பை கொடுவா. ஆனாலும் இந்த தாக்குதலை எப்படியாவது முறியடிக்கணுமன்றதுக்காக தேசிய தலைவர் போட்ட ஒரு திட்டத்தில் இந்த மேஜர் ஜெனரல் டென்னிஸ் கோப்பை கொடுவாவும் அவருடைய சகாக்களும் ஒரு குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டுச்சு. இப்போ போகணும். ஊர்காலத்தில் வந்து 8 கிலோமீட்டர் இருக்குது. மற்ற குறிகட்டுவான் வந்து இடக்கையில் திரும்பினா 19 கிலோமீட்டர். அதே மாதிரி வந்து அராலித்துறை இருக்குது 3 கிலோமீட்டர். இதில் இருக்குது பாருங்க, நாகதீப விகாரன்னு போட்டிக்கணும் பாருங்கள். நயினாதீவு நாகபூசணி அம்மன் கோயில் மேலே போட்டிருக்கணும். இதில் வந்து நான் இப்போ வந்து அராலித்துறையால் தான் திரும்ப போகிறேன். இதால் திரும்பி தான் நான் போக போகிறேன். அராலித்துறையில் அந்த போகின்ற அந்த பாதையில் தான் வந்து இந்த டென்சில் கோப்பை கொடுவா அவருக்கான அந்த நினைவு சின்னம் இருக்கிறதாக சொல்லப்படுது. நாங்கள் திரும்பி போவோம், பார்ப்போம் அங்கே போயிட்டு அப்படி இருக்குதுன்றது.
இதால் வந்து இந்த ரோட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னவே கிட்ட போய் பார்ப்போம். பாதை கொஞ்சம் உதவாத பாதை தான். இதில் மக்களை நீங்கள் முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கள மக்கள் நிறைய பேர் வந்து இந்த டென்சில் கோப்பை கடுவாடு அந்த நினைவிடத்தை வந்து பார்த்துட்டு போகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து இந்த நைனாதீவுக்கு போகின்ற மக்கள், பெரும்பாலான மக்கள் வந்து வருகின்ற சனி ஞாயிறுகளில் வருகின்ற மக்கள் பெரும்பாலும் இந்த டென்சில் கோப்பை கடுவாடு நினைவிடத்தை வந்து பார்த்துட்டு போயினோம். இதான் வந்து பிரதான ரோட் வந்து, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியுமென்றால் அராலிக்கு போகின்ற பிரதான ரோட் வந்து இதுதான் பாருங்கள். இதால் அப்படியே போனால் சரி, இதில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டரில் அந்த நினைவிடம் இருக்குது பாருங்கள். முன்னுக்கு தான் இருக்குது நைனாதீவுக்கு போகின்ற பிரதான பாதை, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்றதான் அராலி துறை இருக்குது. இந்த பனை மரங்கள் மற்றது இப்படி ஒரு அழகான இயற்கையான ஒரு இடம் பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிற, மழை பெய்தால் ஃபுல்லாக தண்ணி நிற்கிற ஏரியாக்கள். இதால் தான் டென்சில் கோப்பை கடை அவர்கள் வந்து பயணித்த நேரம் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்குது. இதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மண்டதீவு ஒரு 2-3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது மண்டதீவு. இந்த கரையோடு அப்படியே மண்டதீவு தொங்கல் தான் இந்த நீரேரி. இதுதான் அந்த அராலி போகின்ற துறை. இந்த துறையில் தான் அந்த அவருக்குரிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த இடத்து தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாக மக்களே பயங்கர வெயிலாக இருக்குது இந்த இடமே பாருங்கள். அப்படி இருக்கு அந்த இடத்த பாருங்களேன், பயங்கர வெயிலாக இருக்குது பார்த்தீங்களா இடத்த. இதெல்லாம் முன்னுக்கு தான் இருக்குன்னு சொன்னவே போய் பார்ப்போம். ஆமை எடுக்க விடுறானா தெரியல, பார்ப்போம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைய வரைக்கும் இந்த உலகத்துக்கு விளங்காத ஒரு புதிர் எதிரி இந்த இடத்துக்குள்ளே போய் நின்று கொண்டு, அதுவும் இவ்வளவு பெரிய தளபதிகளை நிறைந்த ஒரு குழுமத்தை எப்படி தமிழ விடுதலை புலிகள் துல்லியமாக குறிவைத்து தாக்குதல் செய்திச்சிடம்ன்றது இப்போ வரைக்கும் விளங்கியது. மேஜர் ஜெனரல் டெனிஸ் கோப்பை கடுவா என்பவர் வந்து சுட்ட ஹைமுனுக்கு நிகரான ஒரு வீரர். தேசிய தலைவர் இந்த தாக்குதலுக்கு பிறகு கூட இன்னும் ஒரு தாக்குதல் இதே தீப பகுதியில் நிகழ்த்த தயாரான நேரம் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு 1994 கால பகுதியில் மேஜர் ஜெனரல் டெனிஸ் கோப்பை கடுவா அவருடைய நினைவாக இந்த இடத்துல இருக்கிற இந்த நினைவு சின்னத்தை இல்லை முன்னுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும் போல இருக்குது. வடிவாக தெரியல, வடிவாக கேட்டு பார்ப்போம். அதில் முன்னுக்கு ஆமை நிற்கிறான் பாருங்க. இதில் முன்னுக்கு பாருங்க எப்படி இருக்கு அந்த இடத்த. இப்போ என்னண்டா மக்களே, நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். பின்னால் ஃபுல்லாகவே வயல் வழியெல்லாம் இருக்குது. இதுதான் அந்த அராலி துறை என்று சொல்கிற இடம். இதில் முன்னுக்கு தான் அந்த டென்சில் கோப்பை கடுவா அவருக்கு ஊருக்கான அந்த நினைவு சின்னத்தை வச்சிருக்கணும். அதோட அவர் அந்த தாக்குதலில் வந்த வாகனத்தையும் இந்த காட்சிப்படுத்திருக்கணும். கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்றது. நிறைய சிங்கள மக்கள்லாம் வந்து நிற்கணும். அதில் ஒரு இராணுவத்தினர் நிற்கணும் பாருங்கள், பார்த்துக்கொண்டு பாருங்கள் எவ்வளோ சிங்கள மக்கள் வந்து நிற்கணும் முன்னுக்கும். பாருங்கள் ஒரு அழகான இடமாக இருக்குது பாருங்கள், அப்படி அழகாக இருக்குது இந்த இடத்த. நிறைய பேர் பார்த்து கொண்டு வைக்கணும் பாருங்க. மனோதா மனோதா බලන්න පුළුවන් නේ? බලන්න පුළුවන්. ඔව් කියන්න. වීඩියෝ කරන්න. YouTube එකේ. YouTube. වීඩියෝ ගන්න දෙන්නේ නැති. YouTube එක කරන්න බැරිද? පර්මිෂන් නැත්නම් මොකක්ද? බලන්න පර්මිෂන් ඕනද? බලන්න පර්මිෂන් ඕන. YouTube ගන්න බෑ. YouTube එක දාන්න බැරිද? හරි ஓகே. பாருங்க மக்களே, இதெல்லாம் அந்த இடம் இருக்குது. ஆனால் முதல் அனுமதி கொடுக்கல. பிறகு நான் கதைச்சது பிறகு பார்க்கலாம்னு சொல்லி சொன்னவே லைட்டாக பார்த்துட்டு நான் போகிறேன் பாருங்க இடத்த. இதெல்லாம் அந்த வாகனம் இருக்குது. அவர் அந்த 2 வாகனம், இதில்
மற்றது இஞ்சல் ஒரு வாகனம் ஒன்று இருக்குது பாருங்கள், 2 வாகனம் வடிவ தெரியுமா தெரியல. இதில் அது சம்மந்தமான விடயங்கள் போட்டிருக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக போட்டிருக்குது விடயங்கள். லெப்டினன்ட் ஜெனரல் டென்சில் கோப்பைக்கடுவா ஞாபகத்தை அருங்காட்சியம் என்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. 1992ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வட குடாநாட்டினை மீட்பதற்கான வரலாற்று யுத்தத்தின் நடவடிக்கைகள் என்று போட்டிருக்கணும் பாருங்கள். இதில் தமிழ், இங்கிலீஷ், சிங்களத்தில் 3லையும் போட்டிருக்கணும் பாருங்கள். இப்படி அதில் வந்து சிங்களாக்கள் வந்து நிற்கணும் பாருங்கள். நல்ல அழகாக நீட்டாக செய்து வச்சுருக்கேன் அந்த இடத்த. இல்லை முன்னே பார்த்தீங்கன்னா நினைவாக வச்சிருக்கிறேன் பாருங்க, அடுக்கல் நட்டு இருக்குது, இதெல்லாம் இருக்கணும் பாருங்கள். தாக்குதலுக்காக இறங்குற தமிழ விடுதலை புலிகள் எந்த ஒரு சேதமும் பெறக்கூடாது என்றதில் மிக கவனமாக தான் டென்சில் கோப்பைக்கடுவா செய்யப்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் மேஜர் ஜெனரல் டென்னிஸ் கோப்பைக்கடுவாக்கு மேலே தமிழர் தேசிய தலைவர் வச்சிருந்த அந்த உன்னதமான மதிப்பு தான். அது இன்றைய வரைக்கும் பேசப்படுது. மற்றது இதுதான் வந்து ஆரம்பத்தில் இருந்ததாம் இந்த இடம், பிறகுதான் இந்த இடத்த செய்திருக்கணும். இதுதான் ஆரம்பத்தில் இருந்ததாம் பாருங்கள், ஒரு அழகாக செய்திருக்கணும் உண்டு. இதெல்லாம் போட்டிருக்கணும் பாருங்கள். இதான் அந்த நினைவு தூவி மேலே காட்டியிருக்கணும் ஆரம்பத்தில், அதுபோல் தான் இப்போ அங்காளம் செய்திருக்கணும். இதில் சிங்கள மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிடும் பாருங்கள். ஐயா ஹரி, தேங்க்ஸா. ஓகே. இதில் வந்து முதல் வந்து பார்க்குறதுக்கு அனுமதி தர இல்லை. ஏன்டா இப்போ எல்லாருக்கும் இந்த அனுமதிகள் மறுக்கப்பட்டிருக்குது. அப்போ நான் கேட்டேன், அப்படி தான் நான் டியூட்டி சொன்ன செய்கிறேன். அப்போ எதாச்சியாக வந்து இருந்தால் இப்படி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் சரி பார்ப்போம்னு பார்த்துட்டு போகிறது தான் வந்து நான் சொல்லி சொன்னேன். முதல் தடுத்தவே அப்புறம் ஓகே சொல்லி இப்போ நான் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். இது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுக்கு யாருக்கும் இருந்தால் நீங்கள் கொமெண்டில் மறக்காமல் வந்து கொமெண்டில் போடுங்க. இப்போ இதோ ஒரு வரலாற்று ஒரு பதிவாக தான் நான் பதிவு பண்ண வந்திருக்கேன். அது குறிப்பாக வந்து தமிழ் விடுதலை புலிகளின் தாக்குதலில் வந்து டென்சில் கோப்பைக்கடுவா அவர்கள் இறந்ததாக வந்து அன்றைய ஈழநாதன் பேப்பர்களில் வந்து வந்திருந்தேன், நான் படிச்சிருந்தேன் சின்னல்ல. இப்போ வந்து இந்த விடயங்கள் இங்கே இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். அதான் நான் இப்போ அடுத்து உங்களுக்கு பதிவு போட வந்திருக்கேன். 1992ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் இராணுவ தளபதியாக இருந்த ஸ்ரீலங்காவின் யாழ்ப்பாணம் இராணுவ தளபதியாக இருந்த டென்சில் கோப்பைக்கடுவா அவர்கள் வந்து விடுதலை புலிகளின் தாக்குதலில் வந்து இறந்திருந்தார். அதை வந்து உத்தியோகபூர்வமாக வந்து ஈழநாத பேப்பரில் கூட நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த வரலாறு சம்மந்தமாக படிச்சிருக்கோம். அந்த வரலாற்றை பதிவு செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். குறிப்பாக வந்து இந்த வரலாறு தெரிந்தவர்கள் வந்து மறக்காம என்னுடைய தளத்தில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வரலாறு போய் சேரணும், வந்து எல்லாருக்கும் சேரணும், எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை பதிவு பண்ணுறேனே தவிர இதில் வேறொரு எந்த நோக்கமும் இல்லைன்றதையும் தெரியப்படுத்துகிறேன். பாருங்கள் மக்களை, இதுதான் வந்து இந்த அண்மையில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் திறந்து வச்ச அந்த மண்டதீவில் இருக்கின்ற பிரதான விளையாட்டு மைதானம் பாருங்க. அப்படி இருக்குது, அந்த பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. விளையாட்டு மைதானம், சர்வதேச விளையாட்டு மைதானம், யாழ்ப்பாணத்துக்கான விளையாட்டு மைதானம் பாருங்க. ஜஃப்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் என்று போட்டிங்கன்னா பார்த்தீங்களா, அவ்வளோ அழகான இடமாக இருக்குது பாருங்கள். அதில் இருக்குது, கிட்ட போய் பார்ப்போம் அதில் எப்படி இருக்குதுன்றத. இதில் பாருங்கள் மக்களே, தமிழ், சிங்களம், இங்கிலீஷில் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள்ன்ற பேரை வந்து இதில் போடாமல் தான் போட்டிருக்கணும். குறிப்பாக வந்து கௌரவ ஜனாதிபதி என்றதை மட்டும்தான் போட்டிருக்கணும். அதாவது இந்த அடிக்கல்லை திறந்து வைத்ததாக மட்டுமே போட்டிருக்கணும். உண்மையிலே இதுதான் ஒரு இந்த சமூகத்துக்கு ஒரு
தேவையான ஒரு விடயமாக இருக்குது. பெருமை சேர்க்காமல் இந்த அடிக்கல் நடப்பட்டது என்பதனை குறிப்பிடுவது உண்மையிலேயே சால சிறந்ததாக கருதப்படுகிறது. வேற உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்ற மீண்டும் இன்னொரு காணொலி கூட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.